இஸ்லாமிய மாதங்களின் சிறந்த நாட்களாக கருதப்படுற துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை நாம் அடைந்திருக்கோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தன் திருமறையிலே வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்கிறான். மார்க்க அறிஞர்கள் அந்த 10 நாட்கள் அப்படின்றது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நாட்கள் வேறில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநிறுத்தணும், அதிகப்படியான திக்ருகளில் ஈடுபடணும். குறிப்பாக அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லா, அல்ஹம்துலில்லா அப்படின்ற திக்ருகளை அதிகப்படுத்தணும். ஏன்னா முஸ்னத் அஹ்மதில் நபி அவர்கள் கூறியிருக்காங்க, இந்த நாட்களில் தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் ஆகியவற்றை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு. அதை விட முக்கியமான விஷயம், துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் நாளான அரஃபா நாளன்று நோக்கப்படும் நோன்பு. இது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த நோன்பை முந்தைய ஓராண்டுக்கும் அதை தொடர்ந்து பிந்தைய ஓராண்டுக்கும் மொத்தம் 2 ஆண்டுகளின் பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் அப்படின்றது நபிமொழி. ஸோ அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். அப்புறம் இந்த வருஷம் குர்பானி கொடுக்க நினைக்கிறவங்க துல்ஹஜ் பிறை தெரிஞ்சதிலிருந்து குர்பானி கொடுக்கும் நாள் வரை நகம் வெட்டாமல், முடி அகற்றாமல் இருப்பது சுன்னத்து. அதனால் இந்த துல்ஹஜ் மாதத்தை அமல்கள் நிறைந்த மாதமாக மாற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக.